ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எறா வச்சு தான் ஒரு தொக்கு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்லா காரசாரமாக சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 அளவுக்கு பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இந்த சைஸில். அது சின்ன சின்ன பீஸாக நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சிறுசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். பாத்திரம் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். பட்டர் வேணான்னா வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்து செய்யலாம். இப்போ பட்டர் கொஞ்சம் உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். பூண்டோடைய கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நீல வாக்கில், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயத்துடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். வெங்காயத்தை அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா மணமாக வந்து இருக்கும். அதனால் கருவேப்பிலை நிறையாவே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெங்காயத்துடைய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல்லு போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போனால் தான் எந்த கிரேவியுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு எல்லா உப்பையும் இப்போயே நம்ம சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து வதக்கும்போது அடியும் பிடிக்காமையும் இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதோடைய நல்ல காரம் சாப்பிட பிடிக்கும்னா இது கூடவே பட்டை வத்தல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பட்டை வத்தல் சேர்க்காமல் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளை சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எறாவை சேர்த்து இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைன்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி வந்து தெளித்து விடலாம். இது தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை, ஏன்னா எறாவுலேயே நல்லா தண்ணி வந்து விடும். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு மட்டும் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து இதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. எறாவில் உள்ள தண்ணியே விடுங்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எறாவிலேருந்து நம்ம தண்ணியே சேர்க்கலை, எவ்வளோ தண்ணி வந்து விட்ருக்குதுன்னு. இது அப்பப்போ திறந்து நல்லா கிண்டி வந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது நான் 3 தடவை நல்லா திறந்து கிண்டி விட்டுறேன். இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நல்லா வற்ற வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா காரசாரமான பூண்டு எறா தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியே திருப்பி திருப்பி செய்வீங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.